கடவுள் முருகனுக்கு காதல் பாடல். ஆண்டாளை துணைக்கு அழைத்த கவிஞர் கண்ணதாசன். அது என்ன பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். கந்தன் கருணை என்ற திரைப்படத்தின் ஒரு காதல் பாடலுக்காக ஆண்டாளின் பிரசுரத்திலிருந்து தனக்கான வரிகளை அமைத்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன். கடவுள் முருகன் பாடல்கள் அத்தனையும் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றாலும் கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் வகையில் அமைந்திருக்கும். இதில் ஒரு பாடலை எழுதுவதற்காக ஆண்டாளின் கண்ணன் பாடலை வைத்து எழுதியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். 1967ஆம் ஆண்டு AP நாகராஜன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் கந்தன் கருணை என்ற திரைப்படம். சிவகுமார் முருகன் வேடத்தில் நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா, KR விஜயா, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். KV மகாதேவன் இசையமைத்த இந்த திரைப்படத்தை கவிஞர் கண்ணதாசனின் அண்ணன் AL ஸ்ரீனிவாசன் தயாரித்திருந்தார். அதேபோல் இந்த திரைப்படத்தின் 13 பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருந்தார். இந்த பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆனதற்கு முக்கிய காரணம் கவியரசர் கண்ணதாசன் தான். கந்தன் கருணை என்ற இந்த திரைப்படத்தில் பின்னணி பாடகி P. சுசிலா பாடிய மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கே என்ற பாடல் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் இந்த பாடலை எழுதுவதற்கு துணையாக இருந்தது ஆண்டாள் கண்ணன் மீது கொண்ட காதல் பாடல்தான் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். கடவுள் முருகனின் திருமணத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த பாடல் காட்சிக்கு முன்னதாக முருகன் தெய்வானை திருமணம் முடிந்து இருவரும் பாடுவது போன்ற ஒரு பாடல். இதில் முருகனாக சிவகுமார், தெய்வானையாக KR விஜயா நடித்திருந்த நிலையில் வள்ளியாக ஜெயலலிதா நடித்திருந்தார். இந்த பாடலை சிவகுமார், KR விஜயா இருவரும் இணைந்து பாடுவது போன்ற காட்சிகள் இருக்கும். இந்த பாடலின் தொடக்கம் கண்ணன் மீது கொண்ட காதலினால் ஆண்டாள் பாடுவது போல் அமைந்த மத்தளம் கொட்ட என்ற பரிசுரத்திலிருந்து தனது பாடலுக்கான சரணத்தை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது. அதே சமயம் முருகனின் பாடல்களில் கந்தன் கருணை ஒரு முக்கிய படமாக போற்றப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.